செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து டப்பிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் மொக்கையாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போக சூப்பராகவே இருந்தது. ஓகே, மூவி நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம்ண்ணா. ஏன்னா இந்த சயின்டிஃபிக்கு இந்த மகாபாரதம் அந்த ஸ்டோரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் மகாபாரதம்லாம் தெரிஞ்சால் மூவி சூப்பராக புரியும்ண்ணா. அது 3Dக்காகவே வந்து படம் பார்க்கலாம். நம்மளே வந்து 600 crore வந்து பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி உண்மையிலே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் வந்து. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ஃபீல் ஆகல, செகண்ட் ஹாஃபில் ஃபீல் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு செகண்ட் ஹாஃபில். எனக்கு வந்து இந்த கமல்ஹாசன் கேரக்டரு, அமிதாப் பச்சன், தீபிகா 3 கேரக்டருமே வந்து செம்மையாக பிடிச்சது வந்து. அதேமாதிரி சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் வந்து செம்ம. தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்கும் ப்ரோ இந்த படம். அதான் ப்ரோ, தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான் படம். கொஞ்சம் 3 மணி நேரம் இழுத்துட்டாங்க படத்தை, கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. மற்றபடி விஎஃப்எக்ஸு அந்த ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு 800 வருஷம் கழிச்சு நான் ட்ரைலர் பார்க்கும்போது 800 வருஷம் இப்படி இருக்குமான்னு பார்த்தேன். 800 வருஷம் கழிச்சு பட் நல்லா இருந்தது படம். கதையை பார்த்து தெரிஞ்சு இப்படி தான் எடுத்துருக்காங்கன்னு. மகாபாரத்தை பேஸ் பண்ணி வந்துருக்கு ஃபஸ்ட்டு கதை. அமிதாப் பச்சன், இவர் தீபிகா, நெக்ஸ்ட் பிரபாஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது ப்ரோ. எப்படின்னா ஒரு சீனியர் 10-20 நிமிஷம் ஆகிடுறாங்க. அடுத்தது வந்து ட்ரெய்லரில் எடுத்துன்னு வந்துட்டாங்க, இன்டர்வல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. திரும்பியும் இன்டர்வல் கழிச்சு நல்லா போகணும்னு பார்த்தோம், திரும்பி லேக் போச்சு. அடுத்தது நல்லா எடுத்துன்னு வந்துட்டாங்க. கிளைமேக்ஸில் கேமியோலாம் நல்லா இது பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி பார்க்கலாம். அவங்க பிடிச்சிருந்தா பார்க்கலாம். வயசானவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா மகாபாரதம் இது வருது. அப்பா ஸ்டோரியே கொஞ்சம் லேக்காக தான் போச்சு. இது விஷுவல்லாம் சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க. மிச்சபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு இதுவாக இல்லை. கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இது வந்தது. அதுவும் இது ஃபைனலில் தான் கிளைமேக்ஸில் இது அந்த சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், அது ஆனால் விட்டுருங்க. எல்லாமே நல்லா தானே இருக்குது. பட் நான் 3 இயர்ஸ் வச்சு பார்க்கறனால ஐ பெயின் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 3 போட்டு இருக்கனால அது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. 2Dலையும் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நான் தெலுங்கு புக் பண்ணிட்டாங்க ஆஃபீஸில் எல்லாருமே. அதனால் எனக்கு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதனால் எனக்கு ஓகே தான். பட் அந்த அனிமேஷன் அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். லாங்குவேஜ் படி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. போர் அடிக்காமல் அதெல்லாம் போச்சு. லேக் அவ்வளோவா இல்லை. 3Dயில் பார்க்கணும் சஜஷன். அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் படத்தை வந்து ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி என்ன வந்து ஒரு கதை நல்ல கதைன்னா பார்க்கலாம். அதான் ப்ரோ, ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு இன்ட்ரோ கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சு அவங்க எவ்வளோ பலசாலின்னு காட்டுறதுக்கே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. அது தேவையில்லை, அடுத்தடுத்து போயிருக்கலாம். அதுக்கே ஃபஸ்ட் ஹாஃப் இழுத்துருச்சு. செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக அவங்கள காப்பாற்றுறது தான் கதை அப்படின்னா அதை பின்னாடியே போயிருக்கலாம். அதுலேயும் ஃபைட்டு வச்சு அதுலேயும் ஃபைட்டுன்னு போயிட்டுருக்கு. அதான் ஒரு முக்கியமான ஃபைட்டு. ஒரு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் ஓடுது ஃபைட்டு. 10 நிமிஷம் ஃபைட்டு யார் பாப்பா? அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்குது படம். ஒன் டைம் வாட்சபிள். பட் தேட்டரில் பாருங்கள் கன்ஃபார்மாக. தேட்டர் அதுதான் ப்ரோ சொல்கிறேன். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். செம்மையாக தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபோனில் எதையும் பட் தேட்டரில் பாருங்கள். அதுதான் ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் லேக் இருக்குது. நான் உண்மையாக சொன்னேன், ஃபஸ்ட் ஹாஃப் லேக் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு லேக் இந்த மாதிரி சத்தியமாக தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் விஎஃப்எக்ஸ் கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறமா லாஸ்ட்டாக ஆண்டர் வர்றாரு. அப்புறமா அமிதாப் பச்சன் சார் அவரோட ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மிச்சபடி படம் நல்லா இருக்குது. பிரபாஸோட கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஜிஎம் சனா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பிரச்சனை இல்லை, சனா செமையாக பண்ணியிருக்காரு. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் பட் ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ படம் நல்லாயிருக்கு. கமல் சார் நிறைய கிளிப்ஸில் வராரு. லாஸ்ட்டில் அவர் ஒரு சீரம் எடுத்து வயசானவர் மாதிரி இருப்பார். அந்த சீரம் போட்டவொடனே நல்லா பாடி பில்டிங் போயிட்டு பழைய ஏஜ் அந்த இது மாதிரி வருவார். பக்கத்தில் யாரும் பார்க்க கூட வர மாட்டாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. நான் கமல் சார் ஃபேன், கமல்ஹாசன் பிடிக்கும். ஸோ அதனால் பர்சனலாக அதுக்கு தான் வந்தேன். அது போர் அடிக்கு. சில சீனில் எல்லாம் போர் இருக்குதான். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, அதில் காமெடியாக பார்த்தா அது போர் அடிக்காது. அது சில பேர் இதுவும் எனக்கு தெலுங்கு அவ்வளோ புரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு.
தமிழில் தான் புக் பண்ணி மறுபடியும் பார்ப்பேன். தயவு செஞ்சு 3D அதிகமாக யாரும் பார்க்காதீங்க. கண்ணெல்லாம் வலிக்கிற பர்சனாக இருந்தால் 3D பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இதில் வந்து முழுக்க முழுக்க அமிதாப் ஜிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரபாஸ்க்கு, கமல் சார் ரொம்ப 2 சீன் 3 சீன் தான் வராரு. தீபிகா படுகோன் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்காங்க. எல்லாமே இருக்க உள்ள அவங்க தெரியணும்னு நினைக்கிறேன். துல்கர், அது விஜய் தேவகோன் எல்லாமே இருக்காங்க. அவங்களாம் குட்டி குட்டியாக காட்டுறாங்க. ரொம்ப சின்னதாக காட்டுறாங்க. அவ்வளோதான். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கொஞ்சம் அந்த சாமி அந்த விஷயங்கள் ராமாயணம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹாலிவுட் ரேஞ்சில் படங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிடிக்கும். சிஜி ஒர்க் அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கதையை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து புராண கதையோடு சேர்க்கும்போது அந்த RRRல எப்படி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ராமர் ஒரு பொது காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ஓகே, படம் பார்க்கலாம்.